வானவில் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ வரும். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வானவில் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பலகாரம் முறுக்கு. இந்த தீபாவளிக்கு எல்லோரும் கண்டிப்பாக முறுக்கு பண்ணுவீங்க. அந்த முறுக்கு எப்படி மொறுன்னு பண்ணலான்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். அரிசி மாவு 1 கப்பு, உளுந்த மாவு 1/4 கப்பு, வெள்ளை எள்ளு 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, பெருங்காயம். வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு சட்டியில் உளுத்தம்பருப்பு போட்டு லேசாக வறுத்துக்கோங்க. ரொம்ப வறுக்க வேண்டாம், வாசனை வர அளவுக்கு வறுத்தா போதும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ வறுத்த உளுந்தை மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக பொடியாக அரைச்சி வச்சுருக்கேன். இதை ஜல்லடையில் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அரிசி மாவோட நான் முதல்ல சொன்னேன் இல்லையா பொருட்கள், எள்ளு, சீரகம், உப்பு, பெருங்காயம், அப்புறம் பட்டர், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணியாக ஆடாமல் நல்லா பக்குவமாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கையில் ஒட்டாமல் நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாவை முறுக்கு குழலில் போட்டு ஒரு வெள்ளை துணிலையோ இல்லை இந்த மாதிரி ஜல்லி கரண்டிலையோ இந்த மாதிரி பிழிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் எண்ணெயை காய வச்சு இதை போட்டு நம்ம சுட்டு எடுத்துடலாம். முறுக்கு ரொம்ப கருப்பாக இல்லாமல் நல்லா வெள்ளையாக எடுங்க, நல்லாயிருக்கும். ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி போட்டு கொதி அடங்கினதும் முறுக்கு எடுத்துடலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த தீபாவளிக்கு இந்த முறுக்கு செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.